முதலாவதாக உங்களுடைய சரீரத்துல பலனே இல்லைன்னாலும் என் ஆண்டவரால உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு, சத்தமா சொல்லுங்க, நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க 2 பேர் நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் விசுவாசம் அப்படியே உருக்குலைந்து போயிருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேர் பேசின வார்த்தைகளால உங்களுடைய விசுவாசம் அப்படியே நிலை தடுமாறி போயிருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகவே போகாது. யார் சொல்றதற்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. எந்த ரிசல்ட்டுக்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் என் இயேசு எல்லாவற்றை விட பெரியவர் என்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க விசுவாசிக்கணும். உலகம் பொல்லாத உலகம். கிறிஸ்டியானிட்டில அப்படி இருக்குன்னு நினைச்சா அவ்வளவு வருத்தமா இருக்குது. நீ அப்படி இருக்கிறனால வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ பெண்கள் தான் அதிகமாய் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தான் மனசு வருத்தம். உடனே வீட்டுல இருக்கிறவங்க அந்த மல்லடின்ற வார்த்தையை சொல்றது, உனக்கு அந்த மாதிரி பாக்கியம் இல்லைன்னு சொல்றது, ரொம்ப காயப்படுறது பெண்கள். ஆனா ஆண்கள் வந்து காயப்படுறாங்க, வெளியே போகும்போது அவங்களுக்கு மறந்துடுது. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு ஆண் மக்களும் ஒவ்வொரு பிரதர்ஸும் கண்டிப்பா நீங்க அதற்காக முயற்சி எடுக்கணும். அதற்காக உங்க மனைவிக்காக ஜெபிக்கணும். அதற்காக நீங்க ஒரு பெரிய ஒத்துழைப்பு தர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். அதனால யாருமே குழந்தை பாக்கியத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எந்த காரணம் கொண்டும் தள்ளி போடவே கூடாது. தள்ளி விசுவாசிக்கிறீங்களா? உங்க 2 பேருடைய சரீரத்திலையும் ஆயிரக்கணக்கான ஃபால்ட் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஃபால்ட் இருக்கலாம், அவ்வளவுதான், ரிசல்ட்டே கொடுக்கலாம். ஆனா என் ஆண்டவர் நினைத்தால் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை எகிப்தை யாருக்கு நம்ம ஒப்பிடுவோம்னா, சத்ருவுக்கு, சாத்தானுக்கு ஒப்பிடுவோம், பிசாசுக்கு ஒப்பிடுவோம். அந்த பிசாசை போல இருக்கிற மனிதன் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்க கூடாதுன்னு தடை பண்ணலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதம் ஆவார்கள், ஆனா அது வந்து அந்த கரு வந்து அவர்களுக்கு நிக்காது, அது வந்து அழியும். அது எதனால வருது அப்படின்னு சொன்னா, அது சில நேரத்துல அந்த குடும்பத்துல இருக்கிற சாப கட்டுகள், அந்த பிசாசனுடைய கிரியைகள். இதை குறித்து நான் வந்து வருகிற நாட்களில் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். இந்த ஏன் அபார்ட் ஆகுது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதை குறித்து முடிந்தவரை வருகிற நாட்களில் அதற்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இப்படி நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை யாரு தடுத்து நிறுத்துறது அப்படின்னா, சத்ருவாகிய சாத்தான் சில நேரத்துல தடுத்து நிறுத்தலாம், சாபங்கள் தடுத்து நிறுத்தலாம். ஆனா என்னுடைய ஆண்டவர் எதை விட பெரியவர் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுங்கள். சோ இரண்டாவதாக நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல என் சரீரத்துல பலன் இல்லைன்னு வந்திருக்கீங்களா, என் சரீரத்துல இத்தனை பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, நம்புங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, கர்த்தருக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஆமென். இரண்டாவதாக, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உடைய குழந்தை பாக்கியத்தை தடுத்து நிறுத்துறாங்களா, அவங்க தடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்களா, அது யாரா இருக்கலாம். செய்வனையின் மூலமாகவோ மாந்திரிகத்தின் மூலமாகவோ, இல்லை என்றால் பிசாசோ ஒருவேளை தடுத்து நிறுத்தினாலும், ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எகிப்திய ஸ்திரீகளை விட எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலம் உள்ளவர்கள், அவங்க தடுத்து நிறுத்தினாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். சோ நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறத தடுக்கிறதற்கு உலகத்துல இருக்கிற யாருக்கும் உரிமை, சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே இருக்கா? யாருக்குமே உரிமை இல்லை, யாருக்குமே உரிமை இல்லை. எங்க மாமியார் தடை பண்றாங்க, எங்க மாமனார் தடை பண்றாங்க, எங்க அம்மா தடை பண்றாங்க, எங்க அப்பா தடை பண்றாங்க, எங்க கணவனார் தடை பண்றாங்க, எங்க மனைவி தடை பண்றாங்க. 1000 தடைகளை நீங்க சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாரும் தடை செய்ய முடியாது. தடைகளை தகர்த்தறிகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இரண்டாவதாக நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, என் குழந்தை பாக்கியத்தை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட், முதலாவதாக உங்களுக்கு என்ன முக்கியம்னா, அந்த ஃபெய்த் தான் முக்கியம். அந்த விசுவாசம் என்கிறது தான் மிக அவசியமான ஒன்று. அந்த விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணணும். ஒருவேளை பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் விசுவாசம் அப்படியே உருக்குலைந்து போயிருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேர் பேசின வார்த்தைகளால உங்களுடைய விசுவாசம் அப்படியே நிலை தடுமாறி போயிருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகவே போகாது. யார் சொல்றதற்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. எந்த ரிசல்ட்டுக்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் என் இயேசு எல்லாவற்றை விட பெரியவர் என்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமானது, கொஞ்சம் லேட் ஆனது. அப்ப அது லேட் ஆகும் போதே எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்ப ஒரு நாள் வந்து நான் அதற்காக வந்து ரொம்ப அதுக்காக அப்படி பிரயாசம் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆனா ஒரு நாள் வந்து வேதம் சொல்லுது, யோபு நம்முடைய இந்த ஈசாக்கு வந்து தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர்
கர்த்தர் அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு மனைவி வந்து அந்த குழந்தையினுடைய பாக்கியத்தை தள்ளி போடும்போது ஒரு கணவனார் கண்டிப்பா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒவ்வொரு கணவனாரும், சில வீடுகளிலே அது இல்ல, சிலர் வந்து கணவனார் ரட்சிக்கப்படாம இருப்பாரு, நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். அப்படிப்பட்டவங்க நீங்க சோர்ந்தெல்லாம் போக வேண்டாம். ஆனா கணவன் ரட்சிக்கப்பட்டு கணவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் சத்தியத்தை அறிகிறவரா இருந்தா கண்டிப்பா உங்க மனைவிக்காக நீங்க ஜெபம் பண்ணியே ஆகணும். நீங்க ஜெபம் பண்ணாம உங்க மனைவிக்கு வந்து அந்த அற்புதம் நடக்காது. ஈசாக்கு தன்னுடைய மனைவி ரெபேக்காளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது, தள்ளி தள்ளி காலங்கள் போகிறது. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. அப்போ ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரர்களையும் ரொம்ப அன்பா கேட்கிறேன், உங்க மனைவிக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்றைக்கு நிறைய மனைவிகள் தான் கணவனாருக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனா கணவன் வந்து மனைவிக்காக ஜெபிக்கிறது ரொம்ப குறைவு. ஆனா சிலர் இருக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, மனைவியை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும், மனைவிக்காக நிறைய ஜெபம் பண்ணணும். என் மனைவி ஆசீர்வதிங்க, என் மனைவி பலனா இருக்கட்டும், என் மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஏன்னா அந்த புருஷர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். அப்ப வந்து நான் வந்து ஜஸ்ட் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீங்க பியூலாவை நினைச்சிருங்க, ஆண்டவரே நான் ஈசாக்க மாதிரி ஜெபம் பண்றேன், ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை செல்வத்தை உங்களுக்காக வளர்த்து உங்களுடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்து ஊழியக்காரனா இல்ல ஊழியக்காரியா நான் அவங்கள உமக்காக வளர்த்துவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். அப்போ ஜெபம் பண்ணும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், ஓகே ஆண்டவர் செய்வாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்றேன். ஒரு 15 நாள் தாண்டினது. அப்போ ஒரு 15 நாள் தாண்டும் போது அந்த பியூலாவுக்கு சளி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல் லைட்டா இருக்குது. அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் அந்த டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு அவங்க போய் நின்றுக்கிறாங்க. அப்ப நான் வண்டியை நிறுத்திட்டு போய் அந்த மெடிக்கல் காரர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு 4 டேப்லெட் எடுத்து வச்சாரு, இதை இப்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் மாசமா இருக்கிறவங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடலாமான்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் வந்து ஷாக் ஆகி மொத்த டேப்லெட்டை எடுத்துட்டு, என்னங்க சொல்றீங்க, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாம எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் அம்மா ஒரே திட்டு. நீங்க என்ன பாத்தீங்களா, கண்டீங்களா, இந்த ஸ்கேனர் மிஷின் இருக்கா, நான் என்ன மாதமா இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா, எது டெஸ்ட் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, அவர்கிட்ட போய் நீங்க போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு உடம்பு நல்லா இல்ல, டேப்லெட் வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னா, இல்ல உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல நான் நம்புறேன், என்னமோ ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளை நினைச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு விசுவாசமா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அடுத்த 3 days 3 நாளைக்குள்ள இல்ல கண்டிப்பா அந்த குழந்தை இருக்குன்னு கர்த்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும். ஆண்டவர் ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசம் இருக்கும் ஒவ்வொருத்தரையும். என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் ஆரம்பமா கொஞ்ச நாள் ஆனதுனால ஒருவேளை பெரிய விசுவாசமா இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால உங்களுடைய விசுவாசங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்காக பிரேயர் பண்றேன், உங்களுக்காக ரொம்ப நான் ஜெபம் பண்றேன், உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்வாரானால் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று நான் முழுவதுமாய் நம்புகிறேன். எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் செய்வாரானால் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார் என்று மனப்பூர்வமாய் நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்கள். சோ மூணாவதாக 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நான் சொல்ற தலைப்பு உங்களுக்கு புரியுதுல்ல? இன்னைக்கு முழுக்க நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நம்பணும். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஜெபத்தினுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே, முதல் டே உங்க மனசுல ஆழமா எழுதி கொள்ள வேண்டியது, ஆண்டவரால எனக்கு குழந்தை கொடுக்கிறதற்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, முடியல. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவனாருக்கு விருப்பம் இருக்கும், மனைவிக்கு விருப்பம் இருக்காது. சில வீடுகள்ல வந்து மனைவிக்கு விருப்பம் இருக்கும், கணவனாருக்கு விருப்பம் இருக்காது. வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், அதுல வந்து ஈடுபாடு, அதுல வந்து ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனா உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன், ரொம்ப தப்பு, அது ரொம்ப தப்பு. முதலாவதாக ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, குழந்தை பாக்கியத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க தள்ளி போடவே கூடாது. நம்முடைய தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய அருவருப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதான் வந்து அவங்க அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை வராம இருக்கிறதற்காக மாத்திரைகளும் சில பொருட்களையும் பயன்படுத்துறது பயங்கரமான ராங். அது பயங்கரமான பிசாசுனுடைய பின்னணி. ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி வந்து கண்டிப்பா அப்படிப்பட்ட டேப்லெட்ஸோ அப்படிப்பட்ட காரியத்தையோ நீங்க பயன்படுத்தவே கூடாது. நான் ஓப்பனா சொல்றேன், யாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதற்கு வசன ஆதாரம் இருக்குது. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த குழந்தை செல்வம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தரையில ஊற்றி போட்டவனுடைய நிலைமை, அவன் மேல ஆண்டவர் எவ்வளவு கோபமானாரு அப்படின்றத குறித்து நீங்க வேதத்துல, அதெல்லாம் நம்ம ஓப்பனா சொல்ல முடியாதனால சொல்றோம், அது பைபிள்லயே எழுதி இருக்குது. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் நீங்க குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டவங்களா இருந்தீங்கன்னா, தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும். நான் தெரியாம தள்ளி போட்ட ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்ல, ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ணா எப்படி? எனக்கு வேண்டாம் கேட்டா எனக்கு பணம் இல்ல, எனக்கு என்ன பண்ணுவேன், நான் எப்படி நான் படிக்க வைப்பேன்? நான் சொல்றேன், குழந்தையை கொடுக்கிற ஆண்டவர் படிக்க வைக்கிறதுக்கு வளர்த்தக்கூடிய கிருபையை தருவாரா தரமாட்டாரா?
கண்டிப்பா தருவாரு. எங்க வீட்டுல எங்க 5 பிள்ளைங்க பிறந்தாங்க. எங்க அப்பாவால அந்த டைம்ல பெரிய வருமானம் கொடுக்க முடியல. எங்க அப்பா அந்த டைம்ல குடிகாரரா இருந்தாரு. ஆனா அந்த 5 பிள்ளைகளையும் இன்னைக்கு வளர்த்தக்கூடிய கிருபைய ஆண்டவர் அம்மாவுக்கு தந்தாரா இல்லையா? பெரிய சாப்பாடு சாப்பிடல, ஆனா கஞ்சி தண்ணியும் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டே வளர்ந்தாங்க. இன்னைக்கு பலனாதான கத்தர் வச்சிருக்காரு. அதனால குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டவங்க அத்தனை பேரும் மன்னிப்பு கேளுங்க. அந்த மாதிரி சில நேரத்துல மனைவி ரொம்ப சந்தோஷமா இல்ல கண்டிப்பா ஒரு குழந்தை வேணுங்க அப்படின்வாங்க. சில கணவனார் பாத்தீங்கன்னா வழியே விட மாட்டாங்க, வேண்டாம் சும்மாரு. அது குறிச்சு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை குறிச்சு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏன்னா ஆண்கள் சில நேரத்துல மறந்துடுவாங்க. வெளியே போகும்போது அவங்க சிலருக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஆனா மோஸ்ட்லி ஒரு 75% வெளியே எல்லாம் போகும்போது ஆண்கள் சரி ஓகே ஆண்களுக்கு அதிகமான சுமை இல்லை. ஆனா யாருக்கு அதிகமான சுமைன்னா பெண்களுக்கு தான் அதிகமான சுமை. ஒரு குழந்தை இல்லாத ஆண் ஒரு ஃபங்க்ஷன்ல நின்னா நிறைய பேர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ஃபங்க்ஷன்ல வரக்கூடாது, நீங்க அதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த மோசமான அந்த உலகம் மாறணும். நம்ம யாருமே அப்படி செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் யாராவது ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வைங்களேன், வளகாப்புக்கு கூப்பிட மாட்டாங்க. பிறந்த குழந்தைய அவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப தவறு. நான் பாஸ்டமா அந்த குழந்தை பிறக்கிற டைம் எல்லாம் நிறைய பேரை பார்த்து நாங்க கொண்டு போய் கொடுத்தோம். ஒவ்வொருத்தையா எங்க குழந்தைய கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு 2 மணி நேரம் மூத்தவனை கொண்டு போய் அந்த குழந்தையோட வீட்டுல வச்சு அவங்களோட விளையாண்டு அப்ப ஜெபம் பண்ணோம். முடிச்சிட்டு இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துருச்சு, இனி ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். அப்படி போய் அவங்கள சந்திச்சு குழந்தைய கையில கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பொல்லாத உலகம் கிறிஸ்டியானிட்டில அப்படி இருக்குன்னு நினைச்சா அவ்வளவு வருத்தமா இருக்குது. நீ அப்படி இருக்கிறனால வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ பெண்கள் தான் அதிகமாய் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தான் மனசு வருத்தம். உடனே வீட்டுல இருக்கிறவங்க அந்த மல்லடின்ற வார்த்தையை சொல்றது, உனக்கு அந்த மாதிரி பாக்கியம் இல்லைன்னு சொல்றது, ரொம்ப காயப்படுறது பெண்கள். ஆனா ஆண்கள் காயப்படுறாங்க. வெளியே போகும்போது அவங்களுக்கு மறந்துருது. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண் மக்களும் ஒவ்வொரு பிரதர்ஸும் கண்டிப்பா நீங்க அதற்காக முயற்சி எடுக்கணும். அதற்காக உங்க மனைவிக்காக ஜெபிக்கணும். அதற்காக நீங்க ஒரு பெரிய ஒத்துழைப்பு தர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். அதனால யாருமே குழந்தை பாக்கியத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எந்த காரணம் கொண்டும் தள்ளி போடவே கூடாது. தள்ளி போட்ட அத்தனை பேரும் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா தயவு செய்து நீங்க இவன் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. இல்ல ஆண்டவரே, நான் 1000 வேலை உங்களுக்கு இருக்கட்டும், இது இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியமானது, இது மிக அவசியமான ஒன்று. ஆண்டவரே உங்களுக்கு ஒருவேளை காலதாமதம் பண்றாருன்னா ஓகே, அவர் எப்ப வேணாலும் தருவாரு, அது வேற, அது அடுத்தது. ஆனா நீங்களாகவே அதை தடை பண்ணலாமா? உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பிளஸிங் இது. அதனால தடை பண்ணவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நானா அதை என்ன பண்ண மாட்டேன், உதறி தள்ளவே மாட்டேன். அப்போ இன்றைக்கு இந்த முதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையே என்ன வார்த்தை அப்படின்னா, நீ நம்பு. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த இடத்துல யோபுனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து திடீர்னு இப்ப அந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரே நாளிலே மரித்து போனார்கள். அவன் இறந்தே போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் இழந்து போன குழந்தைகளை கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு தந்தார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மூன்றாவது நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து அது ஒருவேளை இறந்து போயிருக்கலாம், வயிற்றிலே அது கரைந்து போயிருக்கலாம், அது ஒரு மாண்டு போயிருக்கலாம். அப்ப இப்போ எல்லாரும் சொல்லலாம், இனி உன் குழந்தைக்கு உடம்புல இந்த மாதிரி ஒரு குழந்தை உருவாகவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை உங்க வயிற்றுல வந்தாலே ஒருவேளை உங்களுக்கு நிறைய பிரஷர், பிபி இந்த மாதிரி ஏறி அவ்வளவுதான், நீங்க உயிரோட வாழ்றதுக்கே கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, யோபுக்கு ஒரு விசை இழந்த குழந்தைகளை கர்த்தர் மறுபடியும் தந்தார். நீங்க 1 இழந்திருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு 2 திரும்ப தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு 3 விசுவாசமான வார்த்தை ஆண்டவர் பேசுறாரு. நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, உங்க சரீரம் கெட்டு போனதாவே இருந்தாலும் ஆண்டவரால செய்ய முடியும். நம்பர் 2, இரண்டாவது சொல்லுங்க, உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்கவே முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் இழந்தே இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உனக்கு நான் தருவேன். ஆமென் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு முழுக்க நம்ம யோசிக்கணும், இயேசுவே எனக்கு நிச்சயமாய் தருவேன், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இன்னைக்கு முழுக்க அறிக்கை செய்யணும், அப்படியே அழுதுட்டே அறிக்கை செய்யணும், முழங்கால் படிட்டு அடுக்க செய்யணும். இயேசுவே உங்களால முடியும். அதெல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க. எல்லாத்தையுமே மாற்றி போடுங்க, எல்லாத்தையுமே அழித்து போடுங்க. மனுஷன் பேசின வார்த்தையை அழிச்சிருங்க, ரிசல்ட்களை தூக்கி போட்டுருங்க. இயேசுவுக்கு முன்னாடி நின்னு, இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும், என்னைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும். நான் நம்புகிறேன், எப்பேற்பட்டதா இருந்தாலும் எனக்கு அற்புதம் செய்கிறதற்கு ஆண்டவரால முடியும்.
அதற்காகத்தான் வேதத்திலிருந்து இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். ஆமென். நம்முடைய ஆண்டவரால முடியாததையா உலகத்தில் இருக்கிற மனுஷனால முடிய போகுது? நம்முடைய ஆண்டவரால முடியாததா டாக்டரால முடிய போகுது? நம்முடைய தேவன் பெரிய டாக்டர், நம்முடைய தேவன் பரம டாக்டர். நம்முடைய தேவனால் செய்யக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. இல்லை இல்லை இல்லை. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம்.